exercise number 1.1ல ஃபர்ஸ்ட் சம்ல 7th subdivision பார்க்குறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the rank of matrix சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்யூஷன் மட்டும் தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புக்கில் கொஸ்டின் பார்த்துக்குங்க. அதில் நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ லெட் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்க ஃபார்மை மேட்ரிக்ஸ் ஃபார்மை ஏன்னு எடுத்துக்கிட்டு அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் என்னது 3x4 3 ரோவும் 4 காலமும் 3 ரோவும் 4 காலம்னால நம்ம என்ன எடுக்கிறோம் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3x4. அப்போ therefore ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 3. இப்போ ஈக்குவலன்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ நம்மளுக்கு 1ன்னு இருக்கணும். அப்போ R1 R2ல இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது இருந்தால் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அங்கேயும் 1 வரல அப்படின்னா நம்ம அது கீழே உள்ள டேர்ம்ஸை 0ன்னு கொண்டு வந்தால் போதும். இப்போ நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். நான் R1ஐயும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். R1ஓட வேல்யூவை ஃபஸ்ட் ரோலையும் R3யோட வேல்யூவை நான் R1ஓட வேல்யூவை R3லையும் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அதான் 1 5 -7 2. R3யோட வேல்யூ ரோ 1க்கு வந்துருச்சு. ரோ 1ஓட வேல்யூவை நான் ரோ 3ல ரைட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணியாச்சு. அதான் R1 இன்டர்சேஞ்ச் R3. அடுத்து ஈக்குவலன்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம் 1ன்னு இங்கே கொண்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே கீழே உள்ள டேர்ம்ஸை நம்ம 0ன்னு கொண்டு வரணும். அப்போ R2ல இந்த டேர்மை நம்ம 0ன்னு கொண்டு வரணும்னா இங்கே 1 தான் இருக்குது. அப்போ மேலேயும் 1 தான் இருக்குது. அப்போ R1ஐயும் R2வையும் மைனஸ் பண்ண இந்த டேர்ம் என்ன ஆயிடும் நம்மளுக்கு 0ன்னு வந்துடணும். அதான் R2 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் R2. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோமா. ரோ 1 அப்படியே ரைட் பண்ணிட்டேன். இப்போ R2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். R1 மைனஸ் R2. அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம் மைனஸ் பண்ணிடலாமா. மைனஸ் R2னா இந்த மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ இங்கே -1 இது +2 ப்ளஸ் -1 மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது R1 வேல்யூ 1 5 -7 2 மைனஸ் R2. அப்போ மைனஸால் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ மைனஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே என்ன ஆயிரும் -1 -2 மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இங்கே -1 + 5. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண இங்கே என்ன வந்துடும் 0 5 + 2 7 -1 -7 -1 என்ன ஆயிரும் நம்மளுக்கு -8 2 + 5 7. அப்போ என்ன ஆன்சர் இங்கே வரும் R2க்கு வேல்யூ 0 7 -8 7 ரைட் பண்ணிட்டோம். இப்போ R3 இந்த டேர்மை 0 ஆக்கணும். இங்கே +3னால இதை -3ஆல் இதை ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ R3 -3 R1. இப்போ R3யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது இங்கே. இந்த சம்முடைய ஃபுல் வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.